அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று பிப்ரவரி 24 புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த தினம். சில மலரும் நினைவுகள். ஜெயலலிதா என்கிற நிலையிலிருந்து புரட்சித் தலைவி மற்றும் அம்மா என்கிற நிலை வரை உயர்ந்தது என்பது சாதாரணமான விஷயம். அவருடைய கடின உழைப்பு, கட்சியை வழிநடத்திய பண்பு, உறுதி, தைரியம், துணிச்சல், எல்லாவற்றுக்கும் மேலாக தொண்டர்கள் மீது கொண்டிருந்த பற்று பாசம், இவை அனைத்துமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்றது. அவர் இருக்கும் வரை தமிழகத்தில் முதலமைச்சராக வெற்றிவாகை சூட முடிந்ததால் அப்பொழுது சூழ்நிலையை பார்த்தீங்கன்னால் நமது தேமுதிக அந்நியார் அவர்களை குறிப்பிடலாம். அவரே ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறார், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனது ரோல் மாடல் என்று. அதையொட்டி இந்த பதிவு. ஒரு கட்சியை வழிநடத்துவது என்பது எவ்வளவு எளிதான காரணம் இல்லை என்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே ஒரு உதாரணம். மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை எடுத்து வளர்த்து ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு அவர் எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டார் என்பது நாடறியும். இப்பொழுது அதே சூழ்நிலையில் நமது தேமுதிகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது புரட்சி அந்நியார் அவர்களும் கட்சியை கேப்டன் நம்மோடு இல்லாத சூழலில் அந்த கட்சியை வளர்த்து ஆட்சி அதிகாரத்தில் அதை நோக்கி அதை பயணத்தில் நம்மை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேமுதிகவின் சார்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நினைவுகளை போற்றுவோம்.